ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, this one. பைல் நம்பர் 1 வந்துட்டு இந்த பைல். Pile number 2, the good night ஓடுது. And pile number 3, இந்த cup and saucer. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நியூஸ் ஒரு கைடன்ஸ். ஓகே, ஸோ பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்? Okay, so pile number 1, இந்த ஒரு வாரம் வந்துட்டு ரொம்ப இந்த பாசி நேச்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சடார்னு கோபம் வரலாம். ஒரு இவ்வளவு நாளாக ஒரு சின்ன விஷயத்த டாலரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு சுத்தமாக டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது நீங்கள் ஃபைட்டு கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பொறுமை இழந்துருவீங்க ஒரு கட்டத்தில். ஓகே, நீங்கள் உங்களோட பாசியான ஒரு நேச்சரை காமிப்பீங்க, அதாவது ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத இவ்வளவு நாள் வந்து சொல்லி காமிக்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல அது இந்த வாரம் சொல்லி காமிக்கிறதுக்கும் அதை அழுத்தமா பதிவு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பொறுமை கொஞ்சம் ஒரு கட்டத்துல வந்து இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு உங்க சைட்ல தான் மோஸ்ட்லி வந்து நியாயம் இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து அவங்க சைடு நியாயம்னு பேச வந்தா கூட பாயிண்ட் இருக்காத அளவுக்கு தான் வந்துட்டு ஃபேவர் உங்க சைட்ல தான் வந்து இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு செலவுகள் இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து டெஃபினெட்லி ஒரு செலவு இருக்கும், பெரிய செலவாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி வந்துட்டு இதர் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு புதுசாக உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இல்லை ஏதாவது அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டெஃபினெட்லி ஏதாவது ஒன்று செய்வீங்க இல்லையா? ஃபேமிலியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் கோயிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செலவுகள்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ணுவீங்க, நிறைய சர்வீஸ் பேஸ்ட் வந்துட்டு வேலைகள் செய்வீங்க, நிறைய வந்துட்டு அன்னதானம், அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யறது, அது மூலியமாவுமே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இருக்கும். பட் எது நீங்க வந்து செலவு செஞ்சாலும் வந்து அதுல ஒரு 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 பெனிஃபிட் இருக்கும், அதுல ஒரு காரணம் இருக்கும். ஓகேங்களா? சும்மா ரேண்டமா வந்துட்டு செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காது மோஸ்ட்லி. அண்ட் உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள், ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாத்துறதுக்கும் இந்த ஒரு வாரம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தெரியுது. அதாவது பிசிக்கல், அதாவது உங்களுக்கு மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே உங்களோட பாடியில பிசிக்கல் ஹெல்த்தில் ரொம்பவே காமிக்குது. ப்ராப்பரா சாப்பிட முடியாது, அதே மாதிரி பாடி பெயின் அதிகமாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து டெய்லியும் கூட வந்துட்டு பாடி பெயின்ஸ் பயங்கரமா இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், வேலைக்கான ஒரு ப்ரெஷருங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரம் வந்து அழுத்தத்தை கொண்டு வர வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்களும் ஏதாவது ஒன்று புதுசா செய்யணும், புதுசா ஒரு ஐடியாஸை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா கூட எஸ், அந்த ஐடியாஸ் வரும். பட் ஆனால் அது நீங்க செயல்படுத்துறதுல வந்து கொஞ்சம் தாமதம், டிலே எடுத்துக்கிற மாதிரியும் தெரியுது. அண்ட் நீங்க மனசை விட்டு யாருக்கிட்டயோ வந்துட்டு உங்களோட வருத்தத்தையோ இல்லை உங்களோட ஏக்கங்களையோ வந்துட்டு ஷேர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், உங்களோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட சிப்ளிங் பாண்டாக இருக்கலாம், இல்லை எனி ஒன் ஃப்ரெண்ட் ஆர் லவ்டு ஒன், யார்கிட்டயோ வந்து உங்களோட மனசு சம்பந்தப்பட்ட பாரங்களை வந்து இறக்கி வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சம்வேர் பாஸ்ட் விஷயங்கள், ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அதுல என்னென்ன ஏக்கங்கள் இருந்துச்சோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்சோ வந்துட்டு ஷேர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலியமாக எல்லா விதமான எமோஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வெளியே வரும். ஸோ பயல் நம்பர் 1 வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஒரு மனசுல இருக்கிற பாரத்தை வந்து டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இறக்கி வைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டே பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்லி. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, உங்களை பற்றி வந்துட்டு எய்தர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு நல்ல விதமாக வந்துட்டு வெளியில் வந்து பேசுவாங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஒரு பெருமையாக சொல்கிறதுக்கு டெஃபினெட்லி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப பெருமையாக வந்துட்டு பேசுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஒரு குட் நேம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல நேம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்க மாதிரியும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷன் வைஸில் வந்துட்டு பயல் நம்பர் 1 வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஏக்கங்கள் வந்து நிறைய மனசில் இருக்குது, இம்பேலன்சஸ் நிறையவே இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பயல் நம்பர் 1 நீங்கள் வந்து ட்ராவல் நிறையா பண்ணுங்கள். டெய்லி கொஞ்ச நேரமாவது ஒரு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை சோலோ ட்ராவல் கூட அங்கே உங்களோட பிளேஸ்லேயே கூட நீங்கள் வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த ஒரு வாரம் கொஞ்சமாவது டெய்லி ட்ராவலிங், அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 or 3 times ஆகுது ட்ராவலிங் இருந்தால் இட் வில் பி பெட்டர். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் கவனம். ஓகேங்களா? ஓவராலாக வந்துட்டு பயல் நம்பர் 1 வந்து ஹெல்த்தில் தான் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் குட் நைட்கான ஒரு பயலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். சரி, பயல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம் வந்து எப்படி இருக்குது?
Pile number 2. Yes. Pile number 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு சில பிஹேவியர் மூலியமாக எதிர்பார்க்கலாம். நீங்க மனசுல ஒன்று நினைச்சிட்டு பண்ணியிருக்கலாம், பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்க வேற ஏதோ ஒரு மூட்ல இருந்திருப்பாங்க. ஸோ அது மூலியமாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்கலாம். தப்பா புரிஞ்சுக்கிறது, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட மூட் வச்சுட்டு எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் கூட வந்துட்டு சரியாகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு அதிக கவனம் செலுத்த வேண்டாம். ஏன்னா அது தேவையில்லாமல் உங்களோட பெரிய கோல் அதிலிருந்து விலகி வர மாதிரி இருக்கு. அண்ட் பைல் நம்பர் 2 கொஞ்ச நாளாவே வந்துட்டு மேபி ஒரு சில பேர் உங்களோட கவனங்கள் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குதா. உங்களோட கோல் ஒரு பக்கம், உங்களுக்குன்னு ஒரு எய்ம், ஒரு கைண்ட் ஆஃப் எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு ஏதாவது ஒரு பெருசா வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளா வேற ஏதோ ஒரு விஷயத்துல உங்க கவனம் போக வாய்ப்பு இருக்கு. வேறு விஷயத்துல உங்களுக்கு விருப்பம், இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் என்ன அப்படிங்கறத உட்கார்ந்து அனலைஸ் பண்ணா சரியா வரும். ஒரு கோலை தாண்டி யாரோ ஒரு பீப்புளையோ நம்பி இருக்க மாதிரி இருக்கு. அதாவது எய்தர் ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல பைல் நம்பர் 2க்கு கொஞ்சம் நீங்க ஒரு ஓவராலா பாக்குறப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட ஓவரால் லைஃப்ல சொல்றேன். பட் ஆனாலும் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு எமோஷன்ஸோட தான் போறீங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றப்போ அந்த இடத்துல ஒரு டைமுமே நிறைய எமோஷன்ஸ், நிறைய எனர்ஜி, நிறைய பெயின் இதெல்லாத்தையும் கேரி பண்ணிக்கிட்டே தாண்டுற மாதிரி இருக்கு. அண்ட் சுத்தி இருக்கிற பீப்புள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு தடையாதான் இருக்காங்க. அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவா பேசுறதாக இருக்கட்டும், இது ஏதோ ஒரு விதத்துல இந்த டைம்ல உங்களுக்கு தடையாதான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்துல இந்த ஒரு வாரமாவது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உதவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட உதவிகள் கேட்கறது நல்லது. கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 2 இன்னும் உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கெரியர், ரிலேஷன்ஷிப்ல இன்னும் ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லையோ, ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் சம்வேர் நீங்க போட்ட உங்க பழைய பிளான்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ எதிர்பார்க்கலாம் இன்னும் புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க செட் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 ரெண்டாவது பாதியில இருக்கும். ஸோ இப்போ உங்களோட பிளான்ல நிறைய மாற்றங்கள் ஆல்ரெடி வந்திருக்கும். இன்னும் நீங்க அதை சரி பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க, லேசியா இருக்கீங்க. ஸோ இது உங்களுடைய வேலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாக் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் உங்களோட என்டையர் பிளானையுமே நீங்க கொஞ்சம் ஒரு மாத்துறது, இல்லை ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கான்னு சரி பார்க்கறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரமாவது டைம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் மணி மைண்டட். ரொம்ப கைண்ட் ஆஃப் மணியோட தாட் ரொம்ப நிறையாவுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். லைக் ஒரு கிரேவிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சம்திங் உங்களோட வேல்யூ என்ன நான் புரிய வைக்கணுங்கிற ஒரு தாட் ரொம்ப டீப்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா ஓவராலாக உங்களோட இந்த ஒரு வாரமே ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கும். ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பட் அந்த கிரேவிங்ஸ்
உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு லவ் எனர்ஜி எங்கேயாவது இருக்கா அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ ஃபுல் ஆஃப் லவ் வீக் அப்படின்ற மாதிரி தெரியல. டைம் ஸ்கெடியூலில் வந்து மாற்றங்கள் வரலாம். ரொம்ப ஒரு நாளைக்கு டே டு டே இவ்வளோ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மாற்றங்கள் நிறைய இருக்கும் டைம் ஸ்கெடியூலில். எஸ், பைல் நம்பர் 2. That's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரெண்டு வந்திருக்கு. பைல் நம்பர் 3க்கு 2 வந்திருக்கு. டேக் திஸ். ஓகே, சி பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப வந்து இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 ரொம்ப பேர்டனை சுமக்கணும்னு அவசியம் தேவையா? ரொம்ப பேர்டனை சுமக்கிறீங்க, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கீங்க ஃபேமிலி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பொறுப்புங்கிறது உங்கள் கைக்கு வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்களா? கொஞ்சம் வந்து கேர்ஃபுல். பிகாஸ் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் லவ் எனர்ஜி. இந்த ஒரு வாரம் வந்துட்டு லவ் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் அதிகமாக வரணும். உங்களுக்கு வந்து என்னன்னா லவ் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு மனசுக்குள்ளார. யூ ஆர் அ லவபிள் பர்சன். உங்களுக்கு லவ் கொடுக்கறதும் பிடிக்கும், லவ் ரிசீவ் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். லவ் அப்படிங்கிறது வந்து பைல் நம்பர் 3க்கு ரொம்ப பிடிச்சது. ஜஸ்ட் ஒரு நீங்களும் உங்கள் பார்ட்னர் ஜஸ்ட் ஒரு குட் லொக்கேஷன், ஒரு பெட்டர் நேச்சரான ஒரு குட் சீனரி அண்ட் நல்ல ஒரு சீன் அண்ட் ஒரு காஃபி அண்ட் ஒரு குட் சேட், இது மாதிரியான ஒரு ட்ரீமியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள எப்பயுமே ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் பியூர் நீட் லவ் அது பைல் நம்பர் 3க்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துட்டு நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். யூ கேன். பிகாஸ் வந்து ஒரு லவ் எனர்ஜிங்கிறதே வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப சுத்தமாக அவ்வளோக்கும் தெரியல இந்த இடத்துல. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் லவ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவனம் வந்து செலுத்துங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து கெரியர் சோர்ஸில் வந்து இருக்கும். ஏதோ ரேண்டம்லி வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வர மாதிரியும் இருக்கும். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு டைம்ல வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களை தேடி வந்து அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவுமே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் எமோஷனல் இம்பேலன்சஸ் ஆல்சோ காமிக்குதா? சொன்னால லவ் எனர்ஜி நிறைய வேணும். சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்தில் கவனம்.
இது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம். பிகாஸ் ஏதோ தேவையில்லாத ஒரு சண்டைகள் உருவாகிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன விஷயம்தான், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு சண்டைகள், பட் அதை இக்னோர் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அதை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலைகள் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்போ இட் வில் பி பெட்டர். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து நிறையா டிஐஒய் வேலைகள் எல்லாமே, இந்த கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட், இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக், எனிதிங், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துட்டு நீங்கள் அதில் கலந்துக்கிறதுக்கும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் செலுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டைம் கிடைக்கும், பட் ஆனால் நீங்கள் அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குள்ளார டைம் போயிடும். அப்படிதான் வந்துட்டு இருக்கு. டைம் கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வாரம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு ப்ரப்போசல், எதிர்பார்க்காத ஒரு பர்சன் கிட்ட இருந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஒன் வெரி நீட் அண்ட் காமான ஒரு ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். யாருக்கும் நீங்கள் உதவி செய்ய போறீங்க, சான்சஸ் இருக்கு. ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப்னு கேட்டு வரப்போ டெஃபினெட்லி வந்து பண்ணுவீங்க. அண்ட் பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜஸ்ட் சில் அப்படிங்கிற ஒரு தான் வருது. பிகாஸ் உங்களோட அந்த பழைய விஷயங்கள், ஐசே பாஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், பாஸ்ட்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிருக்கும். ஆனால் ஒரு புதுசாக ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களான்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் லேக் ஆஃப் எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அதுக்கான சோர்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அது நீங்கள் மாற்றுறது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசினஸாக வந்துட்டு எனக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து ஓவராலாக பைல் நம்பர் 3க்கு வந்து மிக்ஸ்டப்பாக தான் வந்து இருக்குது. இது ஒன்றும் மேஜரான இஷ்யூஸ் அப்படின்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜி திருப்பி கொண்டு வாங்க. ஓகே, உங்களோட லவ்டு ஒன்ஸ் கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக இந்த லவ் ஃபீலிங் உங்களுக்குள்ளார வர்றப்போ மற்ற கெரியர் ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதாவது நிறைய ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு பிரேக்கா, ஒரு ஒர்க் ஸ்கெடியூலில் ஈவினிங் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு பிரேக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ எடுக்கிறீங்க, இல்லை 1 ஹவரே வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஹவர் கம்ப்ளீட்லி ஒரு ரிலாக்ஸ்க்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கணும். பட் மோஸ்ட் பீப்புள் வந்து பிரச்சனைகளை பேசலாம், இல்லைனா ஃபோன் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் கிடைக்கிற டைமில் ரிலாக்ஸேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ப்ரையாரிட்டிஸ் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.